ஏன்டா மீன்லாம் தனியாக எடுத்து வந்து நீங்கள் கேட்கலாம். அதேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாப்பாடுக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீன் வந்து இறந்து போச்சு. இதை பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண அதோட இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு 5 வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஒரு குட்டி மீன் மட்டும் இருந்துச்சு, அது மட்டும் இறந்து போச்சு. அப்புறம் இன்னொரு ஷாக் என்ன பார்த்தீங்கன்னா மீன் வந்து குட்டி போட்டுருச்சு. இதை பார்க்கவே ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மீன் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு வந்து குட்டி போட்டுன்னு சொல்லியிருந்தாங்க கடையில். அவன் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து என் தம்பி வந்து பீட்டா விஷ் வந்து 2 மாதமே வளர்த்துக்கிருந்தேன். அது வந்து நிறையா குட்டி போட்டுருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா குட்டியுமே இறந்து போச்சு. இது ஒன்று மட்டும் அந்த டப்பாலே இருந்தனா வந்து அப்படியே வந்து பொழச்சிட்டேன். சாப்பாடு எதுவுமே நான் போடலை, ஆனால் வந்துட்டு அவன் ஒருத்தையும் மட்டும் இருந்தேன். அப்புறம் அந்த பேரண்ட்ஸும் வந்து இறந்து போச்சு. எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா மீன் வளர்த்ததுலாம் சொல்லினால எல்லாமே இறந்து போச்சு. இவன் ஒருத்தையும் மட்டும் தான் வந்து சர்வே ஆயிருந்தேன். இவனையும் எடுத்து வந்து இதுக்குள்ளே போட்டேன். இவன் எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியலை, என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. இவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா எப்படி குட்டி போடான்னு தெரியல, நிறையா குட்டி போட்டிருப்பாங்க என்னமோ, ஆனால் 9 குட்டி தான் வந்து மிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிட்டேன். பார்க்கவே டக்குனே வந்து பிரித்து வச்சிட்டேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வலை மாணிக்கு எடுத்து போட்டேன். ஏன்னா கொசு வந்து உள்ளே வந்து முட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாய்.